ஸோ ஹலோ வெல்கம் டு எடிக்கிறோம். சரி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான ஆஃபர்ஸாக, அதாவது என் பர்த்டேக்கு உங்கள் எல்லாருக்கும் ஆஃபராக அடுக்கடுக்காக போட்டுகிட்டே இருக்கிறேன். ஸோ நிறைய பேர் அதுக்கு இப்போவே எனக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. என்னென்னா வந்து நிறைய நியூ ஃபிஷஸ், இன்றைக்குமே ஏகப்பட்ட ஃபிஷஸ்ஸு அண்ட் ஆக்சரிஸ் நிறையா வந்துருக்கு உங்களுக்கு. இதில் இந்த வீடியோ வந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா வந்த ரேட்டும் சொல்ல போகிறேன், நம்ம விற்க போகிற ஆஃபர் ரேட்டையும் சொல்ல போகிறேன். அதில் தான் இருக்குது சுவாரஸ்யமே. ஸோ அதனால் திருநெல்வேலியில் உங்கள் ஃபிஷ் லவ்விங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ உடனே ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அப்புறம் நீங்களுமே திருநெல்வேலியில் இருந்தால் சீக்கிரமாக வாங்க. திருநெல்வேலி டவுனில் வாகேடி முக்கு, அதே தான் வேவசி தெரு, அது பக்கத்தில் அது நேராக வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஸ்டேட் பேங்க்கு, அதுக்கு 2வது பில்டிங் மாடியில் நம்ம போர்டு இருக்கும். அந்த தெளிவான வீடியோ எண்டில் இருக்குது, அதையும் பண்ணுவோம், சரிங்களா? பார்த்துக்கோங்க. இப்போது நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்திருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க பார்க்கலாம். ஸோ வந்த ரேட்டு, நம்ம ஆஃபர் ரேட்டு எல்லாத்தையும் சொல்கிறது தான் இந்த வீடியோட ஸ்பெஷல். ஸோ வந்து விடோட ட்ராஸில் எல்லா சைஸஸும் கலந்துருக்கு, எல்லா கலர்ஸுமே கலந்துருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஹோல்சேலுக்கு வந்த ரேட்டு 6 rupees கொடுத்துருக்காங்க பீஸ். ஸோ நம்ம வந்து உங்களுக்காக ஆஃபர் ரேட்டு பீஸ் வரையும் 10 ரூபாய்க்கு தரப்போம். அதுதான் ஆஃபர் ரேட், சரிங்களா? நம்ம வந்து பீஸ் 10 ரூபாங்கிறது சான்ஸே கிடையாது, திருநெல்வேலியில் யாராலையும் தர முடியாது. ஸோ பீஸ் வரையும் 10 ரூபா தான். எனக்கு வந்தது வந்து 6 rupeesக்கு வந்துருக்கு, சரிங்களா? அடுத்து பாருங்கள், கொய், கலர்ஃபுல்லான கொய் கார்ப்பு. ஸோ பீஸ் வந்து எங்களுக்கு 8 ரூபாய்க்கு வந்திருக்கு, உங்களுக்கு 10 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் பீஸ். இதுதான் ஆஃபர். ஆஃபர் ரேட்லாம் அள்ளித்தரோம் உங்களுக்காக, மிஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து கப்பீஸு. கப்பீஸ் வந்து ஜோடி 12 ரூபாய்க்கு வந்திருக்கு, நாங்கள் இதை 15 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? ஆஃபரே அப்படி தான். ஏன் ப்ரோ இப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜினில் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க வண்டின்னா அப்படி தான். அதுதான் அதான் உங்களுக்கு ஆஃபரு. நம்ம இந்த வீக், இந்த மந்த்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், எஸ்ஆர்டியில் நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஃப்ளவரான்ஸு, அதில் ஃப்ரைஸு, அது நல்ல குவாலிட்டி ரிச்சாக இருக்குது. நீங்கள் ஒரு 5 செகண்ட் நீங்கள் வந்து உத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதுக்கு ஒரு ஃபேனாகவே மாறிடுவீங்க நீங்கள். அப்படி இருக்குது குவாலிட்டி, அட்டகாசமான குவாலிட்டி, சரிங்களா? நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. நேரில் வந்து பார்த்து, எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபின்னுக்கு மேலே கலர் இருக்குல்ல, அதெல்லாம் மேல்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்கானுங்க. குவாலிட்டி ஒன்று நச்சுட்டு இருக்குது. ஃபார்ம்லேருந்து எடுக்கல, இதெல்லாம் ஹோம் ப்ரீடர்ஸ்லேருந்து எடுத்துருக்கோம். ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. இது எல்லாமே என்ன ரேட்டு ப்ரோ சொல்லியிருக்கோம்? பீஸ் 45 இல்லை 40 ரூபா தான் உங்களுக்கு ஆஃபர் ரேட் இன்றைக்கி நாளைக்கு, சரிங்களா? ஸோ எனக்கு வந்து 30 rupees தந்துருக்காங்க. இது வந்து ஹோல்சேல் ரேட். டன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து விடவுட் டெட்ராஸில் கொஞ்சம் பெரிய சைஸ். ஸோ இது வந்து எனக்கு பீஸ் வந்து 12 ரூபா கிட்ட போட்டிருக்காங்க, நம்ம 15 ரூபா கிட்ட போட்டிருக்கோம், சரிங்களா? ஆஃபர் ரேட்டு. அடுத்ததாக இருக்குது டிஸ்ட்டு மாலிஸ். பெரிய சைஸ் மாலிஸ், நல்லா இருக்குது, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இது வந்து 3 ரூபா 50 காசு. நான் இந்த மாதிரி ஹோல்சேல் ரேட் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் சேர்த்துலாம் சொல்லலை, எனக்கு வந்து ரேட்டை மட்டும் சொல்கிறேன். இதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் சேர்த்தா நத்திங். பட் இருந்தாலும் உங்களுக்காகத்தான் கொடுக்குறேன், அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க, சரிங்களா? அடுத்து பாருங்கள், மாலிஸில் நல்லா இருக்கானுங்க, எல்லாம் பெருசாக இருக்குது. மாலிஸ் இன்னும் இருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நேற்று வீடியோ போட்டோமோ, சாரி நேற்று தான் போட்டிருக்கோம். சீக்கிரம் வாங்க, என்ன மிஸ் பண்ணிடுறாங்க. பீஸ் வருமே 5 ரூபாய்க்கு தரப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹெச்பி ப்ளூ கப்பீஸ். ஸோ இது வந்து எனக்கு பேர் வந்து இது நம்ம 40 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இன்றைக்கி உங்களுக்கு ஆஃபர் ரேட்டு வெறுமே 35 rupees தான் பேர். எனக்கு வந்தது 30 ரூபான்னு கொடுத்துருக்காங்க, இது மட்டும் ஜோடி, சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த பிளாட்டினம் கப்பீஸு, இது வேறு ஒரு செல்லர் எனக்கு தந்தது. இது வந்து பீஸ் வந்து எனக்கு 10 ரூபான்னு நான் போட்டு எடுத்துருக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஜோடியே 20 ரூபாய்க்கு தான் கொடுக்க போகிறோம், அந்த ரேட்டு தான் கொடுக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த இன்றைக்கி எங்கள் ஷாப்புக்கு நீங்கள் வந்தீங்கனாலே என்னோடய பர்த்டேக்காக உங்களுக்கு ஆஃபர் என்னென்னா, இன்றைக்கி என்ன கிளம்ப அப்புறம் இந்த மாதிரி கிளம்பிய சொல்லும் போதே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் தள்ளி தான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி போயிட்டு எப்படியாவது கொஞ்சம் சீக்கிரம் போட்டுறேன். ஸோ என்னென்னா வந்து அதான், இந்த வீடியோ பார்த்துட்டு முடிஞ்சவங்க ஃபாஸ்ட்டாக வந்துடுங்க. என்ன ஆஃபர் ப்ரோ அப்படின்னீங்கன்னா, இதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கனாலே உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபிஷ்ஷஸ் தான். நீங்கள் மீனே வாங்க வேண்டாம், எதுவுமே வாங்க வேண்டாம், சும்மா வாங்க, எங்கள் கடைக்கு வாங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் வந்து ஃபிஷ் கொடுத்துருவோம், சரிங்களா? எல்லாருக்கும் என்ன ப்ரோ, இந்த மீன் இருக்கிற வரைக்கும் தருவோம், சரிங்களா? அந்த குட்டி குட்டி ஜீப்ராஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வந்தீங்கனாலே ஃப்ரீ ஃபிஷ்ஷு டன். ஸோ இது ரேட்டிங் வேணும்னா இது பீஸ் 1 ரூபா, சரிங்களா? அடுத்து பாருங்கள், பின்னாடி பிளாட்டிஸ், மேங்கோ பிளாட்டிஸ் இருக்குது. மேங்கோ பிளாட்டிஸ்லாம் என்ன ரேட்டு போடுவோம்னா, பீஸ் வந்து எனக்கு வந்து வந்த ரேட்டு 7 rupees தந்துருக்குறாங்க. நம்ம 10 rupees போட்டிருக்கோம், 3 rupees ப்ராஃபிட் வச்சு. ரொம்ப நல்லா இருக்குல்ல? அடுத்து ஸ்னெயில்ஸ் தான் ஏகபோகமாக இருக்கானுங்க, நிறைய பேர் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஸ்னெயில்ஸ் தான் நம்ம போடுற ரேட்டே கூட தான் போட்டு எடுக்கும். சில பேர்கிட்ட 5 ரூபாய்க்கு எடுக்கும், சில பேர்கிட்ட 6 ரூபாய்க்கு எடுக்கும். அதில் எனக்கு எடுத்த அப்புறம் கொஞ்சம் பீசஸ் அடி வாங்குவோம்.
ஸோ அதனால் நம்ம பீஸ் வந்து 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி சைஸ் பொறுத்து நம்ம ரேட் விற்கிறோம். சரிங்களா? டன். ஸோ நெக்ஸ்ட்டு போலார் பேரட்ஸ். ஸோ நல்லா இருக்குல்ல? ஸோ போலார் பேரட் வந்து எனக்கு இப்போ ஆஃபரில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? எனக்கு வந்து பீஸ் வந்து எப்போவுமே 30 ருபீஸ் தான் கொடுப்பாங்க. நம்ம 35க்கு விற்போம், 45க்கு விற்போம். இப்போ வந்து இது வந்து எனக்கு 25க்கு வந்திருக்கு, நான் உங்களுக்கு 30க்கு கொடுக்குறேன். பீஸ் வந்து வெறுமே 30 ரூபா தான். சரிங்களா? உங்களுக்கான ஆஃபர் ரேட்டு மிஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து ஒன் டைம் தான் கிடைச்சிருக்கு. கிடைச்ச ரேட் இருக்கும்போதே வாங்கிடுங்க, அதான் நல்லது. சரிங்களா? ஆனால் நல்லா இருக்குது, ப்ளூவும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது. நிறைய பேர் 10, 15 வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. சீக்கிரம் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரெட் டெயில் கேட் ஃபிஷ்ஷு சூப்பராக இருக்குது, திக்காக இருக்குது. இருங்க அந்த இது நெட்டை எடுத்துகிட்டு வாங்க. நல்ல திக்னஸ் எல்லாம் ஜம்முன்னு கொடுத்துருக்குறாங்க. சைஸுமே இந்த ரேட்டுக்கு இது கொஞ்சம் பெரிய சைஸுங்க. ஏன்னா இதோட சின்ன சைஸை நாங்கள் 115 கொடுத்துருக்கோம் பீஸு. நல்லா இருக்கானுங்க. தம்பியை வெளியே பிடிச்சி பார்ப்போமா? ஆஹா, அற்புதமாக உள்ளது. ஸோ இது வந்து நம்ம பீஸ் வேணுமே உங்களுக்கான ஆஃபர் ரேட்டு 130 ரூபா தான். 150ன்னு கூட விற்கலாம், பட் உங்களுக்காக 130 ரூபாய்க்கு தரப்போகிறேன் பீஸு. 10 பீஸாக வந்திருக்கு. இது வந்து எனக்கு வந்த ரேட்டு 110 ரூபா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த ஃபீல்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து மீன் வளர்க்குற ஆசைப்படுற டைம் இருக்கும்ல, அப்போ வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தேன். நம்ம சின்ன வயசில் வளர்த்துருப்போம், அப்புறம் அது தூக்கி வீசியிருப்போம் செத்துட்டுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில், அதாவது லைக் ரீசெண்ட் இல்லை, ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நான் 9th படிக்கும் போது என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு, அதாவது ஜோஸ் இருந்தால், அப்புறம் இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு சவானபுரத்துக்கிட்ட ஒரு ஷாப்பில் 10 ருபீஸ்க்கு ஃபீமேல் பீட்டாஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு எல்லோரும் போய் நான் ஃபஸ்ட் டைம் திரும்ப அகைன் அது அக்வேரியம்குள்ளே போயிட்டு, ஓ இதான். அப்புறம் உள்ளே தான் போயிட்டு அவ்வளோதான் நம்ம வாங்கிட்டே இருப்போமே, அது உள்ளே போகிற நேரம் ஒன்று வரணும்ல, அது வந்து இந்த மாதிரி தான். ஸோ வந்து இதை விட சின்னதாக இருந்தது. ஸோ ஆனால் அதையுமே நாங்கள் ப்ரீடிங் போடுவோம். நீங்கள் வந்து இந்த சைஸே ப்ரீடிங் போட முடியாது நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. இதை விட சின்ன சைஸை 1 or 2 weeks க்ரூம் பண்ணி ஜஸ்ட் ட்ரை வார்ம்ஸு இல்லைனா பீட்டா ஃபீடில் நல்ல ரிச் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற மாதிரி பீட்டா ஃபீடை மட்டும் ஃபீட் பண்ணிவிட்டு ப்ரீடிங் போட சொல்லிடுவோம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து 6 rupees தான் ஈச். எங்களுக்கு வந்த ரேட்டு ஒரு நிமிஷம் எல்லோரும் ஷாக்காக இருப்பீங்கள்ல, இல்லை 6 rupeesக்கு எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு 10 rupees தரப்போகிறேன் பீஸு. ஹோல்சேல் ரேட்டு 6 ரூபா, உங்களுக்கு வந்து தரப்போகிற ரேட்டு 10 ரூபா. ஆனால் இதில் வந்து என்னென்னா பெரிய சைஸ் இருக்குப்பா. இது நாங்கள் எடுத்ததுக்கு காரணம் வந்து இது வந்து ஃபுல் மூன்ஸ் கிடக்கு, ஆஃப் மூன்ஸ் கிடக்கு, கலந்து இருக்குது. இது வந்து நாங்கள் எங்களோட பீட்டா கிட்ட ஆஃபருக்கு போடுறதுன்னு வந்து தான் எடுத்திருந்தோம். பட் ஆனால் உங்களுக்கு வந்து இதில் வந்துருக்கு. சரிங்களா? லைக் வந்து இந்த தடவை எல்லாமே இந்த பீட்டா கிட்டில் ஒரு சின்ன இஷ்யூ ஆகிட்டு. என்னென்னா வந்து நாங்கள் பீட்டா கிட்டுக்கு இப்போ திரும்பி ஆகின்னு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து இந்த பீட்டா கிட் ஆஃபர் ரொம்ப நல்லா போய்ட்டுருக்கு மக்கள் மத்தியில். உங்களுக்கும் வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். என்னென்னா ஃபுல் மூன் பீட்டாவில் மேலு, ஃபுல் மூன் பீட்டாவில் ஃபீமேலு, அதில் ஆஃப் மூன் ஃபீமேலும் இருக்கும், சொல்ல முடியாது, ரெண்டும் கலந்து. ப்ளஸ் வந்து இந்த ஃபுல் மூன் பேர்னு வச்சுக்கோங்க. ஃபுல் மூன் பேர் வந்து மொயினா, டாஃப்னியா, வினிகரில், மொயினா நெட்டு, ஈஸ்ட்டு, வினிகரியில், அப்புறம் என்ன அதான், அப்புறம் பீட்டா ஃபுட்டு, ஆல்மண்ட் லீவ்ஸு, அப்புறம் ஈஸ்ட்டு, இவ்வளோ பொருளும் சேர்த்து ஃப்ரீ ஷிப்பிங்கோடு சேர்த்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்த ரேட்டு வெறுமே 150 ரூபா தான், ஃப்ரீ ஷிப்பிங்கும் சேர்த்து. சரிங்க? இட்ஸ் வெரி ரேர், நல்ல ஒரு ஆஃபரு. பட் இதில் இன்றைக்கி வந்து எல்லாமே கொஞ்சம் சொதப்பிடுச்சு. என்னென்னா இன்றைக்கி வந்து அகைன் லோடு வரணும் அந்த பீட்டா கிட்டுக்கு மட்டும். பட் என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு வந்து இந்தியன் பீட்டாஸ் போட்டுவிட்டாங்க, வீல் டெயில் போட்டுவிட்டாங்க. ஸோ இட்ஸ் ரியலி ஷாக். நான் வந்து அப்படியே அதிர்ச்சிக்குள்ளாயிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு அகைன் அந்த பீட்டா கிட் ஆஃபருக்காக மட்டும் திரும்ப நாளைக்கு 100 பீஸ் வருது. அப்போ இப்போ வந்திருக்கிறத என்ன பண்ணுவீங்க ஃபார்மில் கொண்டு போயிட்டு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இதை வந்து நாங்கள் ரேட் குறைச்சி கொடுப்போம். லைக் வந்து இப்போது எனக்கு இப்போ ஃபுல் மூனோட மார்ஜின்னு ஆஃப் ஒன் மேல் வந்தாலும் அதோட மார்ஜினை விட இது கொஞ்சம் மார்ஜின் கூட தான் எனக்கு. எப்படின்னா அதே ரேட்டுக்கான நம்ம விற்க போகிறதில்ல. பட் எனக்கு வந்து அந்த 5 ரூபா 10 ரூபா போதும். சரிங்களா? இதை என்ன பண்ண போகிறோன்னா 130 ருபீஸ்க்கு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லான்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியா. வீடியோ தான் வரும் பாருங்கள். பட் அந்த ஃபீமேல்ஸ் நல்லபடியாக வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃபுல் மூன் ஃபீமேல்ஸ் நல்லா நச்சுன்னு வந்துட்டு 100 பீஸு. ஸோ அதனால் சார்ந்து கொடுத்துடலாம். போய்க்கோங்கம்மா. ஏன்னா காற்று வருது அந்த பக்கம். மீன் வாங்குறீங்க இல்லையா? அவங்க ஊர்லேயே யாரும் மகேஷன் இருக்காங்க இல்லையா? என்னண்ணே பீட்டா ஃபிஷ்ஷா இருக்குது? சரி டன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னீங்கன்னா அதுதான் வாங்க. அது வந்து உங்களுக்கு பீஸ் 10 ரூபா தரப்போம். இந்த ஃபீமேல் பீட்டாஸ் எல்லாமே 6 ருபீஸுன்னு தரது. இந்த உங்களுக்கு வந்து நம்ம 10 ருபீஸ்ன்னு தான் போட்டு விற்கிறோம். ஜஸ்ட் 4 ருபீஸ் தான் மார்ஜின். பீஸ் 10 ரூபா தான். ஸோ நான் இது எதுக்கு அந்த ஹோல்சேல் ரேட்டையும் என்னோடய ரேட்டையும் சொல்கிறேன்னா, யாருமே பார்கெயின் பண்ணாதீங்க. நான் வைக்கிறதே 2 ரூபா 3 ரூபா தான். சரி, யாரும் பார்கெயின் பண்ண வேண்டாம். சரிங்களா? டன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஸ்கே கோல்டு. இதுதான் மேட்ரு.
சரிங்களா. இது வந்து பீஸ் வந்து எனக்கு 12 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க, நம்ம 15 ரூபாய்க்கு விற்கிறோம். பீஸே 15 ரூபா தான். நல்லா இருக்காங்க, பெருசாக இருக்கானுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஆஃப்டர்நூனில் அந்த பெரிய சைஸ் ஃபீமேல் பீட்டாஸு. இது வந்து எனக்கு 25 ருபீஸ்க்கு வந்துச்சு. எனக்கே ஒர்த்தா இல்லையான்னு தெரில, பட் நம்ம 30 ருபீஸ் கொடுக்குறோம். சரிங்களா, சீக்கிரம் வந்துடுங்க. அடுத்து பாருங்கள், வீல் டெயிலில் பீட்டாஸு. ஸோ இது என்ன இவ்வளோ ஆஃபரில் விற்க போகிறீங்க? ஆனால் எல்லாமே அந்த இதில் ஒர்த்துங்க. ஸோ அதான் நான் வந்து நான் வந்து ஒரு விளாக் ஒன்று போட்டிருப்பேன் என்னோடய பழைய சேனலில் நினைக்கிறேன். இந்த திருநெல்வேலியில் இருக்க எல்லா அக்வாரியும் சுற்றி போயிருப்பேன். அது ஒரு விளாக் இருக்குது, எனக்கே ஷாக்காக இருக்குது. ஸோ இப்போ அது போய் பார்த்தப்பறம் அதில் வந்து 70 ரூபாய்க்கு இதே கலர் பீட்டாக நான் வாங்கிட்டு வரேன் அந்த விளாக்கு. இதை பார்த்ததும் எனக்கு அதான் நான் வந்துச்சு. அவ்வளோதான், திருநெல்வேலியில் இவ்வளோ தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ வரைக்கும் அதான் சூழ்நிலை. பட் என்னென்னா இதில் எந்த பீட்டா எடுத்தாலும் எந்த பீட்டா வேணால் எடுங்க, 30 ருபீஸ் பீஸ். சரிங்களா, என் பர்த்டேக்காக உங்களுக்கெல்லாம் வேறு லெவல் ஆஃபர் மேலே ஆஃபர். சரிங்களா, ஆனால் இந்த வாரத்துக்குள்ளே இது ஒரு 2 நாள் தாங்க இருக்கும். இந்த 2 நாளுக்குள்ளே எப்படியா வந்துருங்க. இப்போ நான் வீடியோ போடுறான்ல, இந்த வீடியோ போட்ட அப்புறம் ஒரு 2 நாள் தான் கணக்கு. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா தான் இவ்வளோ கலெக்ஷன் உங்களால் பார்க்க முடியும். இல்லைன்னா கொஞ்சம் டவுட் தான். சரிங்களா, பீஸ் வரும் 30 ரூபா தான், எதை வேணால் எடுத்துக்கோங்க. எல்லா கலர்ஸும் மிக்சிங்காக இருக்குது. ஆனால் இருக்கிறதுலே அந்த வீல் டைல்லே பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன். சரிங்களா, நாங்கள் எதிர்ச்சியாக வேறு ஏதோ தப்பாக தான் இது வந்துச்சு, பட் இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ரேட்டுக்கு இது ரொம்ப ஒர்த்து. சரிங்களா, இதுவே 50 ரூபா 60 ரூபான்னு விற்கிறாங்க. அதுக்கு குறை வாய்ப்பே இல்லை. வாங்க நெக்ஸ்ட்டு, ப்ளூ மெடிசனில் பெரிய பாட்டில் வந்திருக்குங்க. இது வந்து 50 ml. இது வந்து எனக்கு வந்த ரேட்டு, இந்த ஆக்சரிஸ் எல்லாமே பார்த்துருவோயா. இப்போ வந்து உங்களுக்கு ஆஃபர் ரேட்டு, எனக்கு வந்த ரேட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் தான் இன்றைக்கி ஆஃபரே இருக்க போது. உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க உங்களுக்கு நல்லா. சரிங்களா, ஐயோ காட்ட மாட்டேங்குதுங்க, வரேன். ப்ளூ மெடிசின்னு ஒன்று இல்லைங்களே. இருக்கு 12 பீஸு 110 வந்திருக்கு. எனக்கு வந்து 9 ரூபான்னு கொடுத்துருக்காங்க, நம்ம 18 ரூபான்னு விற்க போகிறோம். சரிங்களா, அதுதான் ஆஃபரு. அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேர்த்து எனக்கு ஒரு 2 ரூபா 3 ரூபா வரும். ஆக்சரிஸில் தயவு செஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. ஃபிஷஸில் எனக்கு சேர்க்கணும் அவசியம் இல்லை, ஆக்சரிஸில் மட்டும் சேர்த்துக்கோங்க. சரிங்களா, சேர்த்து அந்த ஹோல்சேல் ரேட்டில் பாருங்கள். இது வந்து 18 ரூபான்னு விற்றா தான் எங்களுக்கு 5 ரூபா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, இந்த மெடிசன் எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஹோல்சேல் ரேட்டு. இது ஜஸ்ட் எனக்கு வந்து 7 ருபீஸ்னு வந்துச்சு, நம்ம 10 ருபீஸ்னு கொடுக்குறோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஒசாக்கா க்ரீன் இல்லை 100 கிராம் வரும். நீங்கள் அது பண்ணிங்களா, இந்த ஒசாக்கா க்ரீனோட ஹோல்சேல் ரேட்டு 100 கிராமோட ஹோல்சேல் ரேட்டு என்னது அப்படின்னா, அதான் ரெண்டுமே 45 ருபீஸ் தான். இது ரெண்டுமே 45 தான். டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு 3 ரூபா நீங்கள் சேர்த்திங்கனாலும் 48 வருமா. நம்ம உங்களுக்கான ஆஃபர் ரேட்டு இது வந்து 55 ருபீஸ் கொடுக்க போகிறோம். இது வந்து 60 ருபீஸ்னு கொடுக்க போகிறோம். நம்மளுடைய எப்பவும் போல உள்ள ரேட்டு தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மேசிவான ஒரு ஆஃபர் வந்து எதில் இருக்க போகுதுன்னா, இந்த 1 kg பேக்கில் தான். சரிங்களா, ஏன்னா இதில் தான் நம்மகிட்ட நிறைய போச்சு இது. ஸோ கூட இருக்கியா இது சார், ஏன்னா நம்ம விற்ற ரேட்டே அவ்வளோதான். இது வந்து நம்ம 315க்கு தான் வரும். ஆனால் இப்போ 348 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம இந்த ரேட்டுக்கு கொடுக்குறது சரி, ஒரு 380 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. சரிங்களா, 1 kg பேக்கே வெறுமே 380 தான். திருநெல்வேலியில் இதெல்லாம் 450 போய்கிட்டு இருக்கு. என்னோட ரேட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா, டன். ஸோ நெக்ஸ்ட்டு ரோயல் பீட்டா. இதெல்லாம் ரொம்ப ரேட்டு கூட தாங்க. ரோயல் கப்பி இருக்குது, பீட்டாவை காணல, எங்கே வச்சு. அதாங்க ரெண்டு எல்லாம் ஒன்றா தான் சேர்த்து சொல்லியிருக்காங்க கூட. எப்படி பார்த்தாலும் இது வந்து 28 ருபீஸ்னு வந்திருக்கு. சரிங்களா, இது ரொம்ப காஸ்ட்லி. இது வந்து குளத்தூர்லேயே 35 ரூபா தான் கொடுக்குறாங்க. பட் நம்மளும் அதே ரேட்டு தான் விற்கணும் போலையே இப்போ நிலமை இது. ஆனால் இங்கே 40 ரூபாய்க்கு குறைஞ்சி உங்களால் வாங்க முடியாது திருநெல்வேலியில். சரி, ஓகே, நம்ம அதே 40 ரூபான்னு வச்சு 35 ரூபான்னு விற்போம் இன்னைக்கு. இது ஆக்சுவலாக ஆனால் நானும் ரேட்டு கம்மியாக கொடுத்துருக்கேன். ஆனால் இப்படி ஆகிட்டாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேர்த்தா எப்படி 31 ரூபா கிட்ட வந்துடும். அதான் இப்போ பிரச்சனையே. ஏன்னா எனக்கு 30 ரூபான்னு கொடுக்கணும் தான் ஆசை, பட் அது நடக்க முடியாமல் போயிடுச்சு. சரி, ஓகே, உங்களுக்கு 35 ருபீஸ் தான். ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் வந்திருக்கு. ராயல் பீட்டா அண்ட் ராயல் கப்பீஸ் ரெண்டுமே. சரிங்களா, ஸோ ரெண்டுமே சேம் ரேட்டு தான், 35 ருபீஸ் ஈச். அடுத்து வாங்க ஏர் ஸ்டிக்கு பார்ப்போமா. ஏர் ஸ்டிக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு தனித்தனி பேக்கேஜாக கொடுத்தது ஒரு நல்ல சூப்பரான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் இது ஆகிட்டே இருக்கும்.
அந்த இது வந்து உதிர்ந்துக்கிட்டே இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்காது. இப்படி தனித்தனியாக அதுக்கு கவர் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. நைஸ். 1 2 3 4 5 6 7 7 1 8 9 11 12 14 15. எனக்கு வந்து 20 ருபீஸ்னு வந்திருக்கு. உங்களுக்கு நான் 23 ருபீஸ்னு கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஜஸ்ட் 25 ருபீஸ் தான். 1 ஃபீட் ஏர் ஸ்டிக். சரிங்களா? ஒரு அடிக்கான ஏர் ஸ்டிக்கு வெறுமே 25 ரூபாய்க்கு நான் தர போகிறேன். என்னோடய பர்த்டேக்காக உங்களுக்கு ஆஃபர் போடுறேன் நான். நீங்கள் எல்லாருமே என்ன செய்யணும்னா, எனக்கு எல்லோரும் ஒரு கிஃப்ட்டு தூக்கிட்டு வந்துருங்க. என்ன உதவியா ப்ரோ? ஒரு பவுன் மோதிரம். சரிங்க, ஒரு 2 ரூபா சாக்லேட்டு. என்ன பண்ணுறது, சீலில் முடிஞ்சா எப்படி நான் காட்டுறது? சின்ன ஏர் ஸ்டிக்கில் எல்லாமே சீல் ஆகிருக்கு. வாங்க பார்ப்போம். இப்போ அந்த 6 இன்ச் இதனாலே கொஞ்சம் டைம் ஆகுதுல, மன்னிச்சிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே நினச்சேன். ஸோ இது வந்து 13 or 12 பீசஸ் எதுவும் ஒன்று வந்து 3 4 5 6 7 8 9 10 11 13 பீஸ் வந்திருக்கு. ஸோ நமக்கு 12 ரூபான்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து 20 ருபீஸ்ன்னு கொடுக்க போகிறோம். பீஸ் வெறுமே 20 ரூபா தான். சரிங்களா? ஆனால் நல்ல ஒரு ஆப்ஷன், இது ரொம்ப அழகாக இருக்குது. நாங்களே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அது கொஞ்சம் நேரம் ஆகும். நான் இப்போ தான் போட்டோம். ஸோ பாதி தான் வரும். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாத்துலேயுமே வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஏர் ஸ்டிக் ஃபுல்லாகவே அப்படி தாங்க. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நெட்டு என்ன நெட்டுன்னு தெரியல, இதை பார்ப்போங்க. ரவுண்டு நெட்டு அது சரி, ஓகே. பிளாஸ்டிக் நெட்டு வந்து 17 ரூபான்னு வந்திருக்கு எங்களுக்கு. ஸோ நான் இதை உங்களுக்கு 25 ருபீஸ்ன்னு தரப்போம். சரிங்களா? பரவாயில்லைங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த லோக்கல் நெட்டு 30 ரூபான்னு வாங்கிவீங்கல்ல, அதுவும் சேம் தான். பட் அதுக்கு இது எவ்வளோ ஒர்த்து. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பார்த்தீங்கல்ல, அதில் அந்த கவர் போட்டு தனித்தனியாக கொடுத்ததுனால கொஞ்சம் குவாலிட்டி எனக்கு கொஞ்சம் கூட மாதிரி தெரியுது. நல்லபடியாக வாங்குங்க. இது வெளியே வந்துடுச்சே, இன்னும் வரேன், திரும்பி பில்லுக்குள்ளே போகிறேன். சரி வாங்க நெக்ஸ்ட்டு. இப்போ வந்து சின்ன சைஸ் நெட்டு வந்து எனக்கு 11 ருபீஸ் வந்துருக்கு. ஒரு 3 ருபீஸ் அதில் வச்சிங்கன்னா ஒரு 14 ருபீஸ் ஆகுதா. 14னா நம்ம என்ன ஒரு 20 ரூபான்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதான் ஆஃபரு. அப்புறம் மோட்ரு எங்கள் கடையில் என்ன மோட்ரு வாங்கினாலும் சரி, உங்களுக்கு வந்து ஏர் ஸ்டோன்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். சரிங்களா? எங்கள் ரேட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ தான். எனக்கு 5 ருபீஸ் நான் ப்ராஃபிட் வச்சாலும் உங்களுக்கு இது நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். டன். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க. ஸோ சைபான் பம்பு. ஸோ சைபான் பம்போட ஹோல்சேல் ரேட்டு கேட்டால் மெர்சல் ஆயிடுவீங்க எல்லாருமே. ஏன்னா 58 ருபீஸ் எனக்கு போட்டிருக்கிறது. நம்மளோட ரேட்டு 70 ருபீஸ் தான், 70 ரூபா தான். சரிங்களா? சட்டுப்புட்டுன்னு வாங்குங்க. ஸோ என்ன ப்ரோ? ஆமாம், உங்களுக்கு வந்து என்னோடய பர்த்டேங்கிறதுனால உங்களுக்கு 10 ரூபா ஆஃபர். அதை வந்து சைபான் பம்பில். ஸோ இப்போ பிளான்ஸ் வந்து 10 பீஸ் இருக்குது. 10 பீஸுக்கான பிளான்ட் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா. இது 10 பீஸ் வந்து 70 ரூபான்னு வந்திருக்கு. 7 ரூபா ஒரு பீஸு. உங்களுக்கு நான் 10 ரூபான்னு தான் விற்க முடியும். ஆல்ரெடி நம்ம 10 ரூபான்னு விற்றுருக்கோம். 15 ரூபான்லாம் விற்க முடியாது. ஜஸ்ட்டு 10 ருபீஸு. பட் இதில் என்னென்ன ரொம்ப அழகாக இருக்குங்க. எல்லா கலருமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. ஒரு கலரும் சூப்பராக அழகாக இருக்குது. வந்து பார்த்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இது இந்த பிளாக் கலர் ஸ்டோனில் இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு. இது ஸ்டோனு மாதிரியே தெரிய மாட்டேங்குது. என்ன பரவாயில்ல, உள்ளே போகுது. அதான் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. குவாலிட்டி கூட இருக்குது. டன். இப்போ வாங்க அடுத்து 8 இன்ச் பிளான்ட். இதுலேயுமே 10 பீஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 8 இன்ச் பிளான்ட் வந்து எங்களுக்கு வந்த ரேட்டை கேட்டால் நீங்களே ஒரு நிமிஷம் மெர்சல் ஆயிடுவீங்க. பீஸ் வந்து 12 ரூபான்னு வந்துருக்கு. 120 ரூபா பாக்கெட்டு. பீஸ் 12 ரூபாங்கிறதுனால உங்களோட ஆஃபர் ரேட்டு பீஸ் வருமே 20 ரூபா தரப்போம். சரிங்களா? மிஸ் பண்ணிடுறாங்க, சட்டு விட்டுன்னு வாங்க. மிஸ் பண்ணிடுறாங்க. டன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த நெட்டு, இந்த ரவுண்ட் நெட்டு நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்துட்டு ஆசைப்பட்டு கேட்டேன் ஒருத்தர்கிட்ட. தரமாட்டோம் சொல்லிட்டாங்க. அதனால் நான் வேறு ஒரு செல்லர்கிட்ட இப்போ எடுத்துருக்கேன். சரிங்களா? இதோட ஹோல்சேல் ரேட்டு 18 ரூபா. 3 ருபீஸ் வச்சிங்கனாலும் ரேட்டு கூட தான். எப்படி பார்த்தாலும் இந்த ரேட்டு கூட தான். நான் எனக்காக தான் இதை மெயின்லி வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். ப்ரீடர்ஸ் எல்லாருமே வாங்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. பீட்டா நெட்டு, ரவுண்ட் நெட்டு நல்லாயிருக்கு. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் கூட குவாலிட்டி நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். நல்லாயிருக்கு. எங்கள் ஃபார்முக்கே ரொம்ப தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ரேட்டு வெறுமே 25 ரூபாய் தரப்போகிறோம். சரிங்களா? சீக்கிரம் வந்துடும், மிஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆனால் எல்லாமே கொஞ்சம் ஓகே தான், பரவாயில்ல. வேறு என்ன செய்யுது.
வந்து 15 வாட்ஸ் இன்டர்னல் ஃபில்டரோட ரேட்டு, இன்டர்னல்னு போட்டிருக்கேன் இதுவானா. நாங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக காட்டியிருக்கலாம்ல. இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்காக வெறுமே நம்ம போன வாட்டி என்ன ரேட்டு ப்ரோ கொடுத்தோம்? 240 ரூபான்னு கொடுத்தோமா? உங்களுக்காக 240 ரூபா நாங்கள் கொடுத்துருக்கோம் 15 வாட்ஸ். இந்த டைம் மட்டும் உங்களுக்கு 200 ரூபாய்க்கு நான் தரேன், சரிங்களா? ஏன்னா இது வந்து கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. இது வந்து ஹோல்சேல் ரேட்டு, இதோட ரேட்டு எல்லாருமே மெர்சலாயிருவீங்க. 15 வாட்ஸ் இன்டர்னல் ஃபில்டரோட ரேட்டு வந்து 145 ரூபா, சரிங்களா? நம்மளோட ரேட்டு வந்து எவ்வளவு? 200 ரூபா தான், சரிங்களா? அது வந்து பிராண்டு பொறுத்து மாறும். இந்த மோட்ரு இன்டர்னல் ஃபில்டர்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே பிராண்டு பொறுத்து ரேட்டு, ஹோல்சேல் ரேட்டும் மாறும், எங்கள் ரேட்டும் மாறும். அதுதான் உண்மை. ஆனால் உங்கள்கிட்ட என்ன பிராண்ட் இருந்தாலும் ஒரே ரேட்லேயே மெயின்டைன் பண்ணுறீங்களேன்னு ஒரு டவுட் உங்களுக்கு எல்லாருக்கும் வரும். வந்து தான் ஆகணும். டன். அடுத்து பாருங்கள், 120 ருபீஸ் தான் இதோட ரேட்டு. 4 வாட்ஸ் இன்டர்னல் ஃபில்டரோட ரேட்டு. நம்மளோட ஆஃபர் ரேட்டு ஜஸ்ட்டு வந்து 180 தான், சரிங்களா? சீக்கிரம் வந்துருங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ 180 மிஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து பாருங்கள், ஹீட்டர் 100 வாட்ஸ் ஹீட்டரோட ரேட் என்னன்னு பாருங்கள். ஹீட்டர் வந்து எதுக்கு அப்புறம் தேவைப்படுது நம்ம அக்வேரியமில்? ஹீட்டர்கிட்ட இருந்தால் மீன் செத்துறாதான் நிறைய பேருக்கு ஒரு மாதிரி சில்லி கொஸ்டின்ஸ்லாம் வரும். அப்படிலாம் இல்லை, ஏன்னா தேவைப்படும், அது தேவைப்படணும், அது அவசியம், சரிங்களா? ஏன்னா வந்து இந்த அக்வேரியம் ஃபிஷஸ் ஆகட்டும், அதுங்களோட டெம்பரேச்சர் வந்து லெவலாக மெயின்டைன் ஆகும். அந்த வாட்டர் டெம்பரேச்சர் இருக்குல்ல, அது வந்து லைட்டாக அப்பும் ஆகக்கூடாது, லைட்டாக டவுன் ஆகக்கூடாது. இந்த பிஹெச் லெவலும் ஏறி இறங்கிச்சுன்னா அப்புறம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹீட்டர் வாங்கி வச்சுட்டிங்கன்னா டெம்பரேச்சர்ஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். டெம்பரேச்சர் அப் அண்ட் டவுன் ஆகும்போது நிறைய சேஞ்சஸ் நடக்கும் அந்த வாட்டரில். உங்களுக்கு ஹீட்டர் வந்து ரொம்ப மஸ்ட்டு, சரிங்களா? இந்த காற்று நேரம் ஆகட்டும், குளிர் நேரம் ஆகட்டும், நைட் ரொம்ப சில்னஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய ஃபிஷஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஹீட்டரோட ரேட் வந்து உங்களுக்கு 132 ரூபான்னு எனக்கு வந்திருக்கு. 135 ரூபான்னு வச்சுக்கோங்க. 135 ஒரு 170 ருபீஸ் இதோட ரேட், சரிங்களா? ஷர்ட் மட்டும் வந்துருங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா உதயம் அப்புறம் நோட் பண்ணிட்டீங்கல்ல எல்லாத்தையும். டன். ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் ரேட் கூட உள்ள மோட்ரு. இப்போ உள்ள மோட்ரு எல்லாமே நம்ம லோக்கல் அக்வேரியம் ஷாப்ஸ்லேயும் ரொம்ப ரேட் கூட தான் போடுறாங்க. சரி, லைக் கம்மியும் ஆயிடுச்சு. சில கடையில் 100 ருபீஸ் போடுறாங்க, 90 ருபீஸ் போடுறாங்க, 95 ருபீஸ் போடுறாங்க. ஏன்னா 75 ருபீஸ்லேருந்தே மோட்டரோட ஹோல்சேல் ரேட் வந்து ஆரம்பிக்குது இப்போல்லாம், சரிங்களா? அந்த டைமில் இல்லை, பட் இப்போல்லாம் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது பிராண்டு பொறுத்து. இது கொஞ்சம் கூட, இது வந்து 95 ருபீஸ்னு எங்களுக்கு வந்துருக்கு. நாங்கள் வந்து உங்களுக்கு 100 ருபீஸ்னு கொடுக்க போகிறோம், சரிங்களா? மோட்டர்லாம் எங்களுக்கு 5 ருபீஸ் தான் ப்ராஃபிட் வச்சுருக்கிறேன். பட் வாங்குற எல்லாருக்கும் ஒரு 5 ருபீஸ் ஏர் ஸ்டோன் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். வரேன் ப்ரோ, ஒன்றா தானே வர முடியும், இப்படி அவசரப்படுறீங்க. டன். ஸோங்க டபுள் வே வந்து ஸோ டபுள் வே வந்து 100 சம்திங் வந்திருக்கு எனக்கு வந்து. இது வந்து கொஞ்சம் ஆமாம் 165 ரூபான்னு விழுந்துருக்கு. மை காட். ஸோ இது வந்து 180 ரூபா நம்ம கொடுக்க போகிறோம், சரிங்களா? மிஸ் பண்ணிடுறாங்க. ஷார்ட்டை மட்டும் வந்துருங்க, எடுத்து வச்சுருங்க நம்பர், அள்ளி விட்டாங்க. ஸோ அடுத்து வந்து ஸ்பாஞ்சோட ரேட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதான் ஹோல்சேல் ரேட் எல்லாருக்கும் தெரியாதுல்ல. 58 ரூபா. எனக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ்லாம் சேர்த்தா எப்படி பார்த்தாலும் 60 சம்திங் மேலே போயிடும். உங்களுக்காக எவ்வளோ ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம்? 60 தான் கொடுத்துட்ருக்கீங்களா? சுத்தம். சரி, 60 கொடுங்க, வேறு என்ன செய்ய? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஏர் டியூப் இருக்குது. ஏர் டியூப் ரோல் கணக்கில் வரும் ஹோல்சேல் ரேட்லாம். அது ஜஸ்ட் ஒரு 200 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், 240 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து மீட்ரு, ஒரு மீட்ரு 3 ஃபீட்டு வந்து ஜஸ்ட் உங்களுக்காக 10 ருபீஸ் தான் நம்ம கொடுக்குறோம். வெளியே 15 ரூபாலாம் கொடுக்குறாங்க, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்சேல் ரேட்டையும் சொல்லிவிட்டு நாங்கள் விற்கிற ரேட்டையும் சொல்கிற ஒரே அக்வேரியம் நாங்கள் தான். என்னோடய பர்த்டேக்காக உங்களுக்கு நிறைய ஆஃபர் நான் போட்டுகிட்டே இருக்கிறேன். முடிஞ்ச அளவில் இந்த வீட்டுக்கு போய்ட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ணணும், ஏதாவது பண்ணுறேன், சரிங்களா? ஸோ உங்கள் திருநெல்வேலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் உடனே ஷேர் பண்ணுங்கள். ஆனால் ஏன் ப்ரோ இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க, ஏன் இவ்வளோ ப்ராஃபிட் ரேஞ்ச் கம்மியாக வைக்கிறீங்கன்னா எல்லாம் உங்களுக்காகத்தான். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு. ஏன் அப்படின்னாக்கா எனக்கு இதெல்லாம் 2 டேஸில் எனக்கு இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணணும்னு கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் 2 டேஸ். எப்படி 2 டேஸில் எப்படி ஒரு விற்பீங்கன்னா, ஆமாம் விற்கணும், அதுதான் கணக்கு, சரிங்களா? ஜஸ்ட் 2 டேஸ். ஸோ அதனால் சீக்கிரமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். திருநெல்வேலி டவுனில் இருந்தாங்கன்னா சட்டு போட்டு வர சொல்லுங்கள். ஷாப் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி வரணுங்கிற வீடியோ எல்லாம் கொடுத்துருக்கேன். சட்டு போட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நிறைய ஆஃபர் கொண்டுட்டே இருப்பேன். ஏன்னா இன்றைக்கி வந்து அலிகேட்டர் கார் வந்துச்சு, அது உடனே போயிட்டு அது நாங்கள் அவரு பிரித்து போடுறதுக்குள்ளேயே அவர் ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டார். அது ரொம்ப ரேட் கம்மியாக கொடுத்தோம். இப்போ வந்து ஒரு எஸ்ஆர்டி ஃப்ளவரானில் ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துட்டா. அது எஸ்ஆர்டி ஃப்ளவரான அன்றைக்கி பார்த்தீங்களா, அதே பீஸ் தான், ரொம்ப அழகாக இருக்கானுங்க. ஸோ ஜஸ்ட் 1200 ருபீஸ்னு எனக்கு வந்திருக்கு. நான் உங்களுக்கு 1250 ருபீஸ்னு சொல்லியிருக்கேன், 50 ருபீஸ் ப்ராஃபிட் வச்சு. பட் இன்றைக்கி வரவங்களுக்கு 1200 தான், சரிங்களா? டன். ஸோ வேறு என்ன இருக்குது, வேறு அந்த ரெட்டையில் மிஸ் பண்ணிடுவாங்க, சட்டுன்னு வந்துடுங்க. அவ்வளோதான், பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.